வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் திலக். இன்னைக்கு வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்க போறோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு மார்க்கெட்டை எடுக்கிறோம்னு வைங்களேன். ஸோ நம்ம அனலைஸ் பண்றோம்னு வைங்களேன். அனலைஸ் பண்றதுக்கு முக்கியமான தேவை நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். விரல விட்டு ஆட்ட வந்திருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா தான் நம்ம அடுத்த மூவ் என்னன்னு நம்ம கணிக்க முடியும். அதோட நம்ம ட்ரேடும் எடுக்கலாம், என்ட்ரி எடுக்க முடியும். அதோட ட்ரேடிங்க்கு முக்கியமான திங் தான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா இப்போ என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மார்க்கெட் மேலே கீழே போகுது பார்த்தீங்களா, அதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே தான் இந்த மாதிரி மேலே இப்படி போகாது. ஒரே லைனில் மேலே இப்படி போகாது. மார்க்கெட் என்னன்னா இப்படி டவுன் ஆகி அப் ஆகி டவுன் ஆகி அப் ஆகி அப்படித்தான் போகும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ரெண்டு வகையான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று சைட் வைஸ். ஸோ இந்த அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட் வைஸ் இது மூணு இல்லாட்டி மார்க்கெட் ஒர்க் ஆகுது, அதாவது வேலை செய்யாது. ஓகேயா? ஸோ இந்த மூணு வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற பார்க்க போகிறோம். நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஸோ அப் ட்ரெண்ட்னா என்னன்னா இந்த மாதிரி அப்பில் போகிறது. ஓகே. ஸோ அண்ட் அதே டவுன் ட்ரெண்ட்னா என்னன்னா டவுன் ஆகுறது. ஸோ டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி ஸோ இந்த மாதிரி உள்ளது தான் டவுன் ட்ரெண்ட். ஓகேயா? ஸோ சைட் வேஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சைட் வேஸ்னா இந்த மாதிரி மார்க்கெட் டவுனும் போகாமல் அப்பும் போகாமல் சைடாகவே போயிட்டுருக்கும். இந்த மாதிரி சில சார்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டவுன் ஆகியே போகிறது டவுன் ட்ரெண்ட். ஓகேயா? ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு நமக்கு அவசியம்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே அவசியம். ட்ரேடிங்கில் மெயின் பார்ட் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். இது தெரியாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய செட்டப் கிரியேட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, ஐசிடி, எஸ்எம்சி, ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி எது வேணால் வச்சுருந்தாலும் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியே வேர்த்தில், அந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யாது உங்களுக்கு. ஸோ ஓகேயா? ஸோ நம்ம கோர்ஸ் எஸ்எம்சி கோர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் பயோவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் லிங்க் இருக்கும், இல்லைனா இந்த வீடியோ கீழே டிஸ்கவுண்ட் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டு கோர்சஸ்ன்ற செக்ஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் எஸ்எம்சி கோர்ஸ் இருக்குது, கேண்டில் ஸ்டிக் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு டிஸ்கவுண்ட்லேயே டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவேன். இது மூலமாக நீங்கள் கோர்ஸ் வாங்கிக்கலாம். லைவ்லேயே தான் நாங்கள் படிச்சு தருவோம். அந்த கோர்ஸில் கோர்ஸில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே கைஸ். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்போ 3 வகையான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். லைக் அப் ட்ரெண்ட் இந்த மாதிரி போகும். ஓகேயா? ஸோ அப் ட்ரெண்ட் இந்த மாதிரி போகும். ஏன் இந்த மாதிரி போகுது? அப் ட்ரெண்ட் ஒரே நேரம் இந்த மாதிரி ஒரு லைனில் போகலாம் தானே, அந்த மாதிரி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ரூபான்னு வைப்போம். ஓகே. இந்த இடத்துல ₹1. ஓகேயா? ஸோ இந்த ₹1 நீங்கள் இந்த இடத்துல ₹1 போடுறீங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த இடத்துல ₹2 மாறுது. ஓகேயா? ஓகே. இந்த இடத்துல இந்த ₹1 போட்டவங்க இருக்காங்க தானே, அந்த ₹1 போட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சாரி எவ்வளோ தூரம் போயிடுச்சு, மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிடுச்சு, நம்மளுக்கு இங்கே ₹2 வந்துருச்சு, ஸோ இங்கே எக்ஸிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எக்ஸிட் ஆவாங்க. ஓகே. இந்த ₹1 போட்டவங்களாம் இந்த இடத்துல எக்ஸிட் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல ₹1 போட்டவங்களாம் எக்ஸிட் ஆகிறப்போ மார்க்கெட் திரும்ப அப்பாருக்கு வேற ஒரு சான்ஸ் இருக்காது. ஸோ இந்த ₹1 போட்டவங்க தான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எங்கே போகிறது அப்படின்னு மார்க்கெட் சிம்பிளாக லைட் டவுனாக கொடுக்கும், சின்ன ஒரு டவுன் கொடுக்கும். ஓகேயா? ஸோ இந்த டவுன் நடக்கும்போது அண்ட் மற்ற பையர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா, அடுத்து இந்த இடத்துல ஒரு ₹100 போடுற மாதிரி ஒரு நிறைய பையர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பையர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஓகே, மார்க்கெட் ரீடெஸ்ட் ஒன்று கொடுக்குது, ஸோ இந்த இடத்துல பை பண்ணுவோம், அப்போ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல அவங்க காசு போடுவாங்க. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ₹1 காசு, ₹2 காசுலாம் போட்டால் இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போகாது. ஸோ இதுக்கு எதுக்குன்னு ட்ரில்லியன் பில்லியன் கணக்கில் காசு இருக்கணும். அதை வச்சு தான் நம்ம மார்க்கெட் மூவ் பண்ண வைக்க முடியும். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதை வச்சு தான் மார்க்கெட்டை மூவ் பண்ண வைக்கிறாங்க.
ஸோ இந்த இடத்துல நான் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்களா அந்த ₹1 போட்டவங்க. ஸோ எக்ஸிட் ஆனவனைக்கு புது பயர்ஸ்லாம் இந்த இடத்துல வருவாங்க. ஓகே, ரீடெஸ்ட் ஆகுது, மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து புது பயர்ஸ் வருவாங்க. புது பயர்ஸ் வந்து ஒரு ₹100 போடுவாங்க. ஸோ வந்து ஒரு பயரில் நிறைய பயர்ஸ் வந்து காசு போட போட மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகும். ஓகேயா, ஸோ மேலே போகும். அந்த மாதிரி திரும்ப பயர்ஸ்லாம் சரி போதும் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா திரும்ப கீழே வரும். இதனால தான் வந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் அப்படின்ட்டு வந்து மேலே கீழே மாதிரி போகுது, ஸ்ட்ரைட்டாக போகாமல். ஓகேயா, ஸோ டவுன் ட்ரெண்டும் இதே மாதிரி தான். டவுன் ட்ரெண்டுக்கு எக்ஸாம்பிள்னா இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ட்ரெண்ட் வந்து எப்படி பிளேஸ் ஆகுது அப்படின்றது. ஓகேயா, செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து காசு போடுறாங்க. ஓகே, ₹1 இல்லைன்னா எவ்வளோ வச்சு காசு போடுறாங்க. ஓகேயா, இந்த காசு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகி ₹2 மாறுது இந்த இடத்துல. ஓகே, ₹2 மாறுது. ஸோ இந்த ₹1 பட்ட வந்து செல்லர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. எக்ஸிட் ஆனோடனே கீழே புஷ் பண்ணுறதுக்கு வந்து செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா இந்த செல்லர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. எக்ஸிட் ஆனவுடனே இந்த மார்க்கெட் வந்து கீழே புஷ் பண்ண இயலாம திரும்ப ஒரு ரீடெஸ்ட் மாதிரி ஒரு பை ஆகும். ஓகேயா, ஓகே. ஸோ இங்கே உள்ள செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நியூ செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நியூவாக புது செல்லர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து நிறைய காசு வச்சுருப்பாங்க. ஓகேயா, லைக் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய காசு வச்சிருந்து, ஸோ ஓகே மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகுது, ஸோ வந்து மார்க்கெட் வந்து கீழே அனுப்பிடுவோம், அந்த மாதிரி புஷ் பண்ணுவோம், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க வந்து பில்லியன் அண்ட் ட்ரில்லியன்ஸ் கணக்கான காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல போட்ட அன்னைக்கு அண்ட் மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகிறதுக்கு பையஸ் இல்லாதனால திரும்ப வந்து செல் ஆகும். ஸோ செல் ஆகுறப்ப திரும்ப இந்த மாதிரி போகும். திரும்ப அதே மாதிரி இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, ரீடெஸ்ட் ஒன்று கொடுக்கும், கீழே வரும், அந்த மாதிரி தான். ஸோ இந்த மார்க்கெட் வந்து யார் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து தான் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதாவது ட்ரில்லியன் அண்ட் பில்லியன் கணக்கான காசை வந்து போட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்கிட்டையும் அதே மாதிரி அதிகளவான காசு இருக்கிறதுனால வந்து அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்மளால இல்லாது, நம்ம இடம் வந்து நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ், லைக் நம்ம வந்து சின்ன மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க. லைக் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அதிக மணி கொண்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அதோட இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அதை விட அதிக மணி கொண்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து அவங்க மூவ் பண்ண வைக்கிறாங்க. ஓகேயா, ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட். ஓகே, சைட்வேஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். வந்து மார்க்கெட் அப்பும் போகாமல் டவுனும் போகாமல் சைட்வேஸாகவே போயிட்டு இருக்கும். இதான் வந்து சைட்வேஸ்னு சொல்லுவோம். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து என்ன பிரச்சனைனா, நம்மளால் என்ட்ரி எடுக்க இயலாது. ஸோ என்ட்ரி எடுத்தோம்னா அது வந்து சைட்வேஸாக தானே போகுது. ஸோ வந்து நமக்கு எஸ்எலும் ஹிட் ஆகாது, டிபியும் ஹிட் ஆகாது, நடுவுலேயே சுற்றி இருக்கும் பிரேக் ஈவன்லேயே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. லைக் வந்து பையர்ஸும் இருக்க மாட்டாங்க, செல்லர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை நீங்கள் வந்து டிசம்பர் மந்தில் வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து டிசம்பர் மந்த் வந்து ஒரு ஹாலிடே மந்த். நியூயார்க் அண்ட் லண்டன் செஷனில் லண்டனில் இருக்கவங்களாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஹாலிடேஸ்னால. அவங்க வந்து ஹாலிடே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால வந்து நியூயார்க் அண்ட் லண்டன் செஷன்லாம் ஒளியுமே இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல ட்ரேட் பண்ண நம்ம மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து டிசம்பர் மந்தில் பெருசாக யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ டிசம்பர் மந்தில் தான் நீங்கள் வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்து பார்க்கலாம். அதோட இப்போ மார்க்கெட்லேயும் பார்க்கலாம். ஸோ டிசம்பர் மந்தில் வந்து ரொம்பவுமே அதிகமாக பார்க்கலாம். ஏன்னா அது ஹாலிடே மந்த்னால. அண்ட் வந்து இந்த சைட்வேஸில் பையர்ஸும் இருக்க மாட்டாங்க, செல்லர்ஸும் இருக்க மாட்டாங்க. அதனால வந்து மார்க்கெட் வந்து சைடாகவே போயிட்டுருக்கும். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து நிறையா காசை வந்து இந்த ட்ரேடில் போட்டாங்கன்னா அது வந்து மார்க்கெட் வந்து திரும்ப செல் ஆகும், இல்லைன்னா டவுன் ஆகும். இதுதான் கைஸ் மேட்டர். ஓகே, ஸோ சைட்வேஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து மேட்டர். ஓகே, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து ஹைன்னு மார்க் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ இந்த இடம் வந்து ஹை. ஓகே, ஸோ ஈச்சின்னு போடுறது ஹை. அண்ட் அதுக்கு மேலே உள்ளது வந்து ஹையர் ஹை. ஹையை விட அதுக்கு மேலே உள்ளது ஹையை விட ஒரு ஹை, அதனால ஹையர் ஹை. ஓகே, ஸோ அண்ட் அதுக்கு கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா ஹையர் லோ. அது வந்து ஹைனா வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஹையில் தானே போயிட்டுருக்கு, அதோட கீழே ஒரு லோ ஒன்று கிரியேட் பண்ணுது, அதனால வந்து ஹையர் லோ. ஹையர் லோ இதை மாதிரி தான் வந்து நம்ம இதே மாதிரியே டவுன் ட்ரெண்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் ஸோ நான் டவுன் ட்ரெண்ட் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு டவுன் ட்ரெண்டாக வந்து கன்சிடர் பண்ணிங்க. நான் கேவலமாக இருக்கு. ஓகே, இது ஒரு டவுன் ட்ரெண்ட். அண்ட் வந்து இந்த டவுன் ட்ரெண்டுக்கு வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா நம்ம, ஸோ நான் சொன்ன மாதிரியே இது வந்து லோ. ஓகேயா, ஸோ இந்த இடத்துல லோன்னு மார்க் பண்ணிங்க. நான் வந்து ஓகே இது வந்து லோ. ஓகேயா,
இது வந்து லோ ஹையர் ஹையர் லோ ஹையர் ஹையர் லோ அந்த மாதிரி போகும். ஸோ அண்ட் தென் வந்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து நம்ம ஹைன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஹை மேலே இருக்கனால. ஸோ இது ஹை. ஸோ இட்ஸ் கைஸ் மேட்டர் லைக் இது வந்து ஹை அண்ட் இது வந்து லோவர் ஹை. லோவர் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கனால இது வந்து லோவர் ஹைன்னு சொல்லுவோம். இது வந்து அப்பர் ட்ரெண்டில் போகிறனால ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இது லோவர் ஹை அண்ட் இது வந்து லோவர் லோ அண்ட் லோவர் ஹை லோவர் லோ. இதில் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ. ஓகேயா? இது வந்து ஹையர் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அதனால ஹையர் ஹை. இதில் வந்து அப் ட்ரெண்டில் வந்து ஒரு ஹை ஒன்று இருக்குது, அதனால வந்து ஹையர் ஹை. ஓகேயா? இது வந்து அப் ட்ரெண்டில் வந்து ஒரு லோ ஒன்று இருக்குது, அதனால ஹையர் லோ. அண்ட் இதில் வந்து லோவர் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகேயா? ஸோ இதில் வந்து இது வந்து லோவர் ஹை. ஓகே, லோவர் ட்ரெண்டில் ஒரு ஹை இருக்கனால லோவர் ஹை அண்ட் அதில் வந்து ஒரு லோ இருக்கனால லோவர் லோ அண்ட் அதில் ஒரு ஹை இருக்கனால லோவர் ஹை, அதில் ஒரு லோ இருக்கனால லோவர் லோ. ஓகே, இதுதான் கைஸ் கன்செப்டே. ஸோ இது 2 ட்ரெண்ட் தான் இருக்குது இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில். சைட்வைஸ் இருக்குது, சைட்வைஸ்க்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறது இல்லை. ஓகேயா? ஸோ இதில் வந்து நம்ம அப் ட்ரெண்ட் இருக்கும், டவுன் ட்ரெண்ட் இருக்குது, இதுதான் வந்து மார்க் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் மேட்டர். இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ரியல் மார்க்கெட்டில் வந்து காட்டுறேன். இதில் வந்தீங்கன்னா USD இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, லைக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா இது வந்து லோ. ஓகேயா? இது வந்து லோ அண்ட் லோ அண்ட் இந்த இடத்துல இருக்குது லோ ஹையர் ஹை அண்ட் இந்த இடம் வந்து ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ. அடுத்து வந்து ஹையர் ஹை ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை லோ ஹையர் ஹை லோ ஹையர் ஹை லோ. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து மூவ்மெண்ட் நடக்கும். ஓகே, இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டில். ஓகேயா? இப்படி தான் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் இதில் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி ஓகே அந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கக்குள்ளேயும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக ஆகினதுக்கு அப்புறம் வந்து அதை எல்லாம் ஆக்கினா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அது வந்து நல்லதாக இருக்கும். ஓகேயா? ஸோ இவ்வளோ தான் கைஸ் மேட்டர். இதே வந்து நான் டவுன் ட்ரெண்டுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது, லைக் பார்த்தாலே தெரியும் டவுன் ட்ரெண்ட். ஓகே, இந்த டவுன் ட்ரெண்டில் வந்து இது வந்து ஹையாக இருக்கும். ஓகே, அப் ட்ரெண்டில் வந்து கீழே உள்ளது வந்து லோ, இதில் டவுன் ட்ரெண்டில் வந்து மேலே உள்ளது வந்து ஹை. ஓகேயா? இது ஹை அண்ட் இது வந்து லோவர் லோ அண்ட் லோவர் ஹை அண்ட் இது வந்து லோவர் லோ லோவர் ஹை அண்ட் இது வந்து ஹை. ஓகேயா? ஸோ இதுதான் கைஸ் மேட்டரே. உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து திரும்ப ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இது புரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து டிஸ்கவுர்டில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கவுர்ட் லிங்க் வந்து சேனல் பயோவில் இல்லைனா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கவுர்டில் ஜாயின் பண்ணிட்டு கோர்சஸ்ன்ற செக்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து SMC கோர்ஸும் இருக்குது அண்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கோர்ஸும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். SMC கோர்ஸில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அதிலே நாங்கள் மென்ஷன் பண்ணிப்போம். நீங்கள் வந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்கவுர்ட்லேயே எனக்கு DM பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் லைவாகவே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிளான ஒரு சின்ன மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு, அப் ட்ரெண்டுன்னு நினச்சி. ஓகே, அப் ட்ரெண்டுன்னு நினச்சி மூவ்மெண்ட் வந்து கொடுத்து அடுத்து வந்து சைடு வைஸாகவே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து இப்படி வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல டவுன் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே மூவ் ஆகிறது வந்து நீங்கள் கவனிங்க. சைட் வைஸ் மார்க்கெட் எப்போயுமே வந்து ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஆனால் இது இந்த ட்ரெண்ட் லைன் உள்ளுக்கே பாருங்களேன், ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. ஓகே, இதுதான் வந்து சைட் வைஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேயா? இதோட வந்து நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் BOS அண்ட் சொச் அந்த மாதிரி வந்து சொச்னா என்ன, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன, BOSனா என்ன, பிளாக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஆல் தான் கைஸ். ஸோ கோர்ஸஸ் வந்து பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து டிஸ்கவுர்டில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு DM பண்ணுங்கள். அண்ட் கைஸ் பாய்.